வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறில் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீட்பராக இரட்சகராக இருக்கிறீர். எங்களுடைய வாலிப தம்பி தங்கைமாருக்கும் நீர் மீட்பராக இரட்சகராக நீர் வெளிப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அன்றைக்கு எருசலேம் வீதிகளிலே அனைவரும் உம்மை புகழ்ந்து பாடினது போல இன்றைக்கும் அப்பா எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே, எங்களுடைய கிராமங்களுக்குள்ளே, எங்களுடைய தெருக்களுக்குள்ளே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீங்களே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமேன். அருமையான தம்பி தங்கைமாரே, நீங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறிலும் கூட நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். இப்பொழுதும் கூட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? ஒரு வாலிப தம்பி கேட்டிருக்காங்க, குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? எதற்கு சிலுவைக்கு முன்னால் இந்த குருத்தோலை என்ற ஆர்ப்பரிப்பு? குருத்தோலை ஞாயிறு என்கின்ற இந்த ஞாயிறில் இயேசு கிறிஸ்து கெதரோன் வழியாக அவர் எருசலேமுக்கு வருகிறார். அந்த எருசலேமில் வந்து அந்த நகரத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு கழுதையின் மேலே அவர் வந்து ஏறி அவர் அந்த நகர்வலம் வருகிறார். அவரை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் அவரை துதிச்சு பாடுறாங்க. அது மத்தேயு 21, மார்க் 11, லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், இத்தனை இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் ஏன் நடந்தது என்று சொல்லியிருக்குன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக இது நடந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம சகரியா 9:9 நாம் பார்த்தோம் என்றால் அதுல அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. அதை வாசிக்கிறீங்களா? சகரியா 9:9, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகுறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம்னா, மேசியாவாக வருகிற ஆண்டவர் அவர் கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்றார். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கழுதையின் மேலே ஏறி அவங்க வந்து நகர்வலம் அவங்க வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவினுடைய அந்த திட்டத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இதை செய்தார். நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய திட்டங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்னா, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும். குருத்தோலை என்பது எதற்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிக்கு அடையாளம். அந்த காலங்களில் ராஜா வந்து வெற்றி பெற்று ஒரு ஊருக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கரங்களில் இலைகளை, தலைகளை, குருத்தோலைகளை வைத்து அவங்க ஆட்டி அவங்கள வரவேற்பாங்க. நம்ம பகுதிகளில் கூட பார்த்தோன்னா, யாராவது ஒரு வெற்றி பெற்றாங்க, கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றுட்டாங்க, இல்லாட்டா ஏதாவது ஒரு காரியங்களில் வெளி தேசத்திற்கு போய் நல்ல கனம் பெற்று நம்முடைய ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ வரும்பொழுது நம்ம தேசிய கொடி என்ன செய்கிறோன்னா ஆட்டுறோம். ஆனால் அந்த காலங்களில் வந்து தேசிய கொடிலாம் இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இலை தலைகளை அல்லது குருத்தோலைகளை அவங்க ஆட்டினாங்க. இஸ்ரவேலில் வந்து ஒலிவ மரம் வந்து இருந்துச்சு. அதனால அவங்க நிறைய பேர் வந்து ஒலிவ இலைகளை கூட என்ன செய்வாங்க, அவங்க ஆட்டி அவங்க வந்து வரவேற்கிறவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த குருத்தோலை ஞாயிறில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் ஓசன்னா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு. ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சேவ் நவ் அப்படின்னு அர்த்தம், எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். அந்த காலங்களில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் ரோம சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப வலுப்பெற்று இருந்தது. அதனால இந்த யூத ஜனங்களை அவங்க வந்து ரொம்ப என்ன செஞ்சாங்கன்னா கஷ்டப்படுத்தினாங்க. அதனால இந்த ஜனங்கள் வந்து பொலிட்டிக்கலி, அரசியல் விதமாகவும் சமுதாயத்திலையும் அவங்க ஒரு விடுதலையை தேடிட்டு இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து வந்து அந்த விடுதலை கொடுப்பார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அவங்க வந்து சேவியர் அப்படின்னு யாரை சொன்னாங்கன்னா, ஜூலியஸ் சீசரை, அப்போ இருந்த அரசர்கள், அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அரசர்களை தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து சேவியர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யாரை சேவியர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு சேவியரை பார்த்தாங்க. அதனால தான் சேவஸ், எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாவீதின் குமார் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி அவங்க அதை சொன்னாங்க. இன்றைக்கும் கூட நமக்கும் கூட எத்தனையோ காரியங்கள், அடிமைத்தனங்கள் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் வாலிப பிராயத்தில் சில காரியங்கள் அடிமைத்தனம் இருக்கலாம். நாம் நிறைய காரியங்களில் நாம் காப்பாற்றப்பட வேண்டியுள்ளது, காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படின்னா சேவஸ் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இந்த உலக பிரகாரமான காரியம்லாம் எனக்கு காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த மனிதர்கள் காப்பாற்றிடுவாங்களா, ஒருவேளை நம்மை அடிமைப்படுத்துவார்கள், அல்லது நம்மை இன்னும் வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க, இந்த ரோம சாம்ராஜ்யத்தை போல. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். அதனால இன்னைக்கு இந்த குருத்தோல் ஞாயிறு ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, he will save us. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய கதறுதல் ஆண்டவரை பார்த்துருக்கட்டும். இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கிற நீங்களா இருக்கலாம், வாலிப தம்பி தங்கையே, இதை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஒருவேளை உங்கள் உள்ள என்னை யார் காப்பாற்றுவா என்கின்ற கதறுதலோடு இருக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார். அன்றைக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொன்னது போல, இன்றைக்கு நீங்களும் கூட தாவீதின் குமாரனே எங்களை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்து இன்னொருத்தங்க எழுதியிருக்கிறாங்க, ஏன் ரட்சிப்பிற்கு இப்படி ஒரு வலி நிறைந்த வழி? அவர் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? ஆண்டவர் மன்னிப்பு உண்டாவதாக என்று சொல்லி இருந்தால் போதுமே. இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். ஆனால் இதை நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோன்னா, ஏன் வலி? ஆண்டவர் ஏன் சிலுவையை சுமக்கணும்? அவர் நேரே வந்து என்ன சொல்லியிருக்கலாம், சரி ஃபர்கிவன், உங்கள் பாவம்லாம் மன்னிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். அல்லது ஏன்னா அவர் உலகத்தை உண்டாக்கும் போதே வார்த்தையிலே தான் உண்டாக்கினார், அப்போ மன்னிப்பையும் ஒரு வார்த்தையினால முடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில் அவங்க கேட்டிருக்காங்க, ஒரு வார்த்தையிலே அவர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்பொழுதுமே நோ கெயின் விதவுட் பெயின். நம்ம வாழ்க்கையில் எந்த காரியங்கள்னாலும் சரி, அது கடினமான உழைப்பிற்கு பின்பதாக, அல்லது அது ஒரு கடினமான பாதையாக இருக்கலாம், அதன் மூலமாகவே நமக்கு கடந்து வருகிறது. நம்ம ஒருவேளை ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனார். இங்கே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம போனப்போ, அங்கேயே நம்ம பார்த்தோன்னா ஒருவேளை வலி இருக்கா இல்லையா அப்படின்னா, அவங்க வழி தவறி போன பொழுது அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க நிர்வாணிகளாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ ஏதோ ஒரு மிருகம் அங்கே பலியாயிருக்கு. அப்போ அங்கேயே ஒரு பெயின் வந்திருக்கு. மனிதனுடைய மீறுதல்னால தான் பெயின் வந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம் மன்னிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக விட்டுடலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் செஞ்ச பாவம் என்ன செய்யுதுன்னா ஒரு பெயினை கொண்டு வருது, ஒரு பெயின். அந்த பெயினை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சுமக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒருவேளை நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் அப்படியே அவர் டக்குன்னு மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா எல்லாம் நடந்திருக்குமே. ஏன் அப்படின்னா, அவரை காயப்படுத்தினதே நம்ம தான். அவரை காயப்படுத்தினதே நம்ம தான். நம்மால் தான், நம்ம பாவங்கள்னால்தான் அவர் என்ன செஞ்சார், காயப்பட்டார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, எல்லாரும் அவங்க சிலுவையை சுமந்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க சிலுவையை சுமந்து ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. அதனால ஒரு சிலர் என்ன நினச்சாங்கன்னா, இது ரொம்ப வெயிட்டாக இருக்க, இதை கொஞ்சம் கீழே மட்டும் வெட்டிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இதை தூக்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கீழே அந்த நீட்டமாக இருக்க பகுதியை கொஞ்சம் வெட்டினாங்க. இன்னொருத்தர் பார்த்தாரு, அவன் என்ன வெட்டியிருக்கான், நம்ம கூட கொஞ்சம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவன் 3 பக்கமும் என்ன செஞ்சிட்டான், இன்னும் லேஸ் ஆகிட்டு அவன் வேகமாக ஓடுறான். ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப பாவப்பட்டு அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிற கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நிதானமாக அவர் என்ன செய்கிறார், போகிறாரு. மற்றவங்க தங்களுடைய சிலுவையை கொஞ்சம் வெட்டினதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, வேகமாக ஓடி போகிறாங்க. ஆனால் அவங்க முடிவாக ஒரு இடம் வருகிறது, அங்கே ஒரு பிளவு இருக்கிறது. அந்த பிளவில் கொண்டு போய் அந்த சிலுவையை கொண்டு போய் வைக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போன சிலுவையை வைக்கப்போ மற்றவங்க சிலுவைலாம் உள்ளே விழுந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க வெட்டிட்டாங்க முதல்ல. அப்போ அந்த பிளவை தாண்ட முடியல. ஆனால் இந்த மனிதன் கஷ்டப்பட்டு பொறுமையாக அதை தூக்கிட்டு போனவன் தான் அதில் சிலுவை வச்சப்போ கரெக்டாக இங்கேருந்து அங்கே என்ன செஞ்சது, அது நின்றது. அவன் அந்த பாதி வழியாக கடந்து, டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, அவன் அதில் கடந்து போன உடனே அந்த சிலுவை மறைந்து விட்டது. இதே போல தான் இந்த உலகத்திலேருந்து நித்தியத்திற்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம சிலுவை அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் என்ன செய்யணும், போகணும். அவர் மட்டும் பாடுபட்டதில்லை. இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பது ஒரு பெரிய சிலுவை. பொய் பேசாமல் பிறரிடத்துல நன்மையை செய்கிறது ஒரு பெரிய சிலுவை. இப்படி நிறைய உலகத்தில் சில சிலுவைகளை நம்ம என்ன செய்கிறோம், சுமந்து போகிறோம். சிலர் வந்து சொல்லலாம், அந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு போவாங்க. கடைசியில் நித்தியத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த குருத்தோல் ஞாயிறில் ஒருவேளை இந்த லெந்து நாட்களில் நம்ம ரொம்ப நினைக்க வேண்டியது என்னென்னா, இந்த சிலுவை என்ன செய்யணும்,
நம்ம சுமக்க கடமைப்பட்டிருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை லகுவாக்கி தருவார். அதை சரியாக நம்ம சுமந்து கொண்டு போனாதான் நோ பெயின் நோ கெயின். நோ கெயின். நம்ம என்னென்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோமே நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கார், வைத்திருக்கார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். அந்த சிலுவை சுமந்ததுனால நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நான் முன்னாலே ஒரு நாள் சொன்னது போல ஒரு சுதந்திர கையெழுத்து இந்திய தேசத்திற்கே அங்கே விடுதலை கொடுத்தது போல அந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் சிலுவையில் மரித்ததுனால நம்ம எல்லாரும் நம்ம விடுதலையாக இருக்கோம். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்ததாக கேட்டிருக்காங்க, குருத்தோலை ஞாயிற்றில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். குருத்தோலை ஞாயிறில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த குருத்தோல் ஞாயிறில் வாலிப தம்பி தங்கையே நீங்கள் முதல்ல கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா சர்ச்சுக்கு போங்க. முதல்ல நீங்கள் ஆலயத்திற்கு என்ன செய்யணும்னா நீங்கள் செல்ல வேண்டும். ஆலயத்தில் என்னென்ன அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளதுன்னா, அங்கே நாம் குருத்தோலையை பார்க்கிறோம், அதே போல் கழுதையை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் அவங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நம்ம நினைச்சிரோம் கேட்குறோம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த கழுதையை அவங்க என்ன செய்கிறாங்க அவுத்துட்டு வரப்போ அந்த வீட்டுக்காரர் என்ன கேட்குறாரு, இது எங்கே கொண்டு போகிறீங்க, எதுக்கு அவுக்குறீங்க எங்கப்போ? அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும், வேணும். உனக்கு இருக்கின்ற கட்டுகளை அவிழ்த்துட்டு என்ன செய், நீ ஆண்டவர் நோக்கி வா. இரண்டாவதாக என்ன அப்படின்னா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கழுதை தான் மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல நீனும் கூட ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உனக்கு சமாதானம் தருபவர் அவர் என்பதை நீ அறிந்திருக்கணும். ஹீ இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதானம் தருகிறவர். இந்த குருத்தோலையை உயர்த்தி எல்லாரும் எதை நினைவுபடுத்தினாங்க அப்படின்னா, அவர் சமாதானக்காரனர். அவர் உள்ள வரும்பொழுது அவரை வரவேற்றதே அவரை சமாதானக்காரனராக வரவேற்றார்கள். வாலிப தம்பி தங்கையே, உனக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கா? இன்னைக்கு அந்த ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள சமாதானம் வரும். ஒருவேளை நிம்மதி இல்லாமல் அப்படியே அலையிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சமாதானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் பாவங்கள் சாம்பலாக வேண்டும். குருத்தோல் ஞாயிறில் ரொம்ப முக்கியமாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருத்தோலையை ஒவ்வொரு ஆண்டு கொண்டு போகிறத வீட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ இந்த குருத்தோல் ஞாயிறுக்குள்ள அந்த குருத்தோலையை கொண்டு போய் வீட்டில் வச்சு யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அல்லது மேலை நாடுகளில் அதை அப்படியே வச்சிருப்பாங்க. அதை திருப்பி சாம்பல் புதன் அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை திருப்பி ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போகும் பொழுது அதை என்ன செய்வாங்க அப்படின்னா எரிப்பாங்க. அது எரிப்பாங்க. அது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, அவர்களுடைய பாவங்கள் சாம்பலாக வேண்டும். இந்த லெந்து நாட்கள்லையும் கூட நம்முடைய பாவங்கள் எல்லாம் சாம்பலாக வேண்டும். அது சாம்பல் ஆயிட்டு அப்படின்னா, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவர் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். இன்னைக்கு ஒரு வேளை இந்த லெந்து நாட்களில் விசேஷமாக குருத்தோலை ஞாயிறில் உங்கள் பாவத்தை நீங்கள் சாம்பல் ஆக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் சாம்பல் ஆகிட்டுனா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு மன்னிக்கிறாரு. அது எல்லாத்தையும் சுட்டெரித்து போடுறாரு, அவர் சாம்பல் ஆக்கிடுறாரு. அது சாம்பல் ஆயிட்டு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சிங்காரத்தை தர வல்லவராக இருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இன்னைக்கு கூட பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோமா, இந்த லெந்து நாட்களிலே நீங்க ஆண்டவரை துதிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாவங்கள் சாம்பல் ஆகட்டும். சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு சிங்காரத்தை தருவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குருத்தோலை ஞாயிறில் நீரே சமாதானத்தை தருகிறவர் என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள வீதிகளில் அப்பா உம்மை துதித்து அப்பா அவங்க வரவேற்றாங்க. அதே போல் இன்றைக்கும் கூட எங்களுடைய வாலிப தம்பி தங்கைமாரும் நாங்களும் கூட, ஆண்டவரே தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா, எங்களை காப்பாற்றினீர் வல்லவர் ஆண்டவரே, யூ ஆர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், எங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறதுல யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சமாதானத்தை நீர் குடிப்பீராக. என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னுடைய எதிர்கால வாழ்வு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறதேன்னு சொல்லி கதறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்க அப்பா. நீரே கிருபியாக இறங்கி உங்களுடைய பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, எங்களுடைய பாவங்கள் சாம்பலாக வேண்டும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவரே, இதை பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும்
அப்பா பாவத்தை சாம்பலாக்கி உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நீங்க உயர்த்தி அப்பா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். உடைய பிள்ளைகளுக்கு சிங்காரமான வாழ்வை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டும் பரமபிதாவே, ஆமென். வாலிப தம்பி தங்கைமாரே, நீங்க அருமையாக கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மறந்துடாதீங்க, உங்களுடைய வாழ்வில ஆண்டவர் சிங்காரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ சிங்காரம் கிடைக்கும்? பாவங்கள் அழிந்தா சாம்பலாகணும். இந்த குருத்தோலை ஞாயிறுல உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகட்டும். சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை தருகிறவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. வாங்க 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 வாலிப தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு அட்வைஸ் கேட்பது பிடிப்பதில்லை. அம்மா அப்பா கொடுக்கின்ற அட்வைஸாக இருக்கட்டும், அல்லது ஆசிரியர்கள் கொடுக்கின்ற அட்வைஸாக இருக்கட்டும், பாட்டி தாத்தா கொடுக்கின்ற அட்வைஸாக இருக்கட்டும், அது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. ஆனால் யோபு 12:7 நாம் பார்த்தோமானால், இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும் என்று சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேத பகுதியில ஆண்டவர் சொல்றாரு யோபுவின் மூலமாக, நீங்க வந்து மிருகங்களை கேட்டு பாருங்கள், அவைகள் உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை மனிதர்கள் சொல்லியே நான் கேட்கல, நான் எப்படியா இந்த மிருகம் சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் மிருகங்களும் கூட நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. மிருகங்களிடத்திலிருந்து நான் எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். மனிதன் மேலானவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மேலான மனிதன் இந்த மிருகத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக ஏதோ ஒரு காரியம் இந்த மிருகம் செய்யறதை கூட இந்த மனிதன் செய்யவில்லை. அதனால இந்த மிருகத்திடத்திலிருந்து நீ கற்றுக்கொள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு இன்றைக்கு நாம் எந்த மிருகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுதையினிடத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள நாம் இருக்கிறோம். பழமையான காலத்துல சால்டியா என்று சொல்லி ஒரு பிரதான ஊர் இருந்தது. இந்த ஊர்ல, இந்த சால்டியா என்கின்ற இந்த ஊர்ல அரச சின்னமாக இந்த கழுதை காணப்பட்டது. இன்றைக்கும் கூட அரபு தேசங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த கழுதையை அவர்கள் ரொம்ப மேன்மையாக நினைப்பதை நாம் பார்க்கலாம். நம்முடைய ஊர்களிலும் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொதி தூக்குவதற்கு அல்லது வெயிட்டை தூக்குவதற்கு கூட இந்த மிருகங்களை, விசேஷமாக கழுதையை பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். குதிரைகளுக்கு முன்பதாகவே கழுதைகளை வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்த்தவர்கள் உண்டு. நம்முடைய தேசத்திலையும் கூட கழுதைகள் கிராமங்கள் தோறும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் என்னாகமம் 22:24 பார்த்தோம் என்றால், பிலேயாம் என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு கழுதை என்ன செஞ்சிச்சுன்னா கற்றுக் கொடுத்தது, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தது. அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசியின் இடத்துல பாலாக் என்கின்ற அரசன் வாரார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்கணும், ஏன்னா அவங்க மேற்கொள்கிறார்கள், அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்க, நீ போய் சபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியின் இடத்துல பாலாக் என்கின்ற அரசன் போய் சொல்றார். உடனே பிலேயாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் போட்டா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் சபிக்கும்படியாக போட்டா அப்படின்னு கேட்கப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டாம், நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த பாலாக் சொல்றாரு, உனக்கு நான் நிறைய பணம் தாரேன், நிறைய வெகுமதிகள் தாரேன், ஆனால் நீ போனோடனே இவர் திருப்பி இந்த பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனா இந்த பிலேயாம் என்ன செய்யறாருன்னா, திருப்பி ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் போட்டான்னு கேட்டோடனே அவர் பார்க்கிறார், ரொம்ப கடிந்து கொள்றாரு, கடைசியில சொல்லிடுறார். இந்த பிலேயாம் என்ன செய்தார்னா, கழுதை மேல ஏறி உட்கார்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக போகிறார். போகும் பொழுது திடீர்னு சொல்லி அந்த கழுதை அப்படியே நின்றுது. அந்த கழுதை அடுத்து எடுத்து வைக்க மாட்டேக்கு. இந்த கழுதை அடுத்து எடுத்து வைக்க மாட்டேங்குன்னு இந்த பிலேயாமுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவர் என்ன செய்யறாருன்னா, 3 முறை வேகமாக என்ன செய்யறாருன்னா இந்த கழுதை என்ன செய்யறாரு, அடிக்கிறார். ஆனா இந்த கழுதை என்ன செய்யல, போகல. ஏன்னா அங்கே ஒரு தூதன் வந்து முன்பதாக நின்றான். இந்த பிலேயாம் போகக்கூடாதபடிக்கு, இந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாதபடிக்கு இந்த தேவதூதன் கையில ஒரு பட்டயத்தை வச்சுட்டு அவர் நின்னார். அதை இந்த பிலேயாம் கண்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனால் கழுதையின் கண்களில் தெரிந்தது. ஆண்டவர் போகக்கூடாது என்று சொல்லுகிறது இந்த கழுதை உணர்ந்து அது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றது. அந்த கழுதையின்குள்ளே ஒரு போராட்டம் இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, எஜமானுடைய அடியை வாங்கிட்டு இங்க இருப்போமா,
அல்லது ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள வருகிறது. ஆனால் அந்த கழுதை முடிவெடுக்கிறது, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், இவர் எவ்வளோ அடித்தாலும் நான் படுத்திருப்பேன் என்று சொல்லி அது படுத்திருக்கிறது. ஆனால் இந்த பிலேயாமோ எத்தனையோ முறை ஆண்டவர் நீ போகக்கூடாதுன்னு சொன்ன பொழுதும் அவர் என்ன செய்கிறாருன்னா துணிகரமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செஞ்சாருன்னா சபிக்கிறதுக்கு போனார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் வாலிப தம்பி தங்கையே உன் உள்ளத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இதை செய்யாதீங்க போகாத அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு பெரிய போராட்டம் உள்ள போகட்டா வேண்டாமா, நம்ம திருப்பியும் சொல்கிறோம் ஆண்டவரே நான் போட்டாப்பா, ஆண்டவரே இந்த ஒரு தடவை நான் போகிறேன்ப்பா, ஏப்பா இந்த ஒரு தடவை ஆண்டவர் சொல்றார் இல்லை நீ போகாத மகனே போகாத மகளே, அந்த இடத்துல போனால் உன் வாழ்க்கையில் நிறைய வேண்டாத சூழ்நிலைகள் வந்துடும், உனக்கு வேண்டாத எண்ணங்கள் வந்துடும், வேண்டாத பழக்க வழக்கங்கள் வந்துடும், அதனால நீ அந்த இடத்துக்கு போகாதன்னு ஆண்டவர் தடுக்கும் பொழுதும் நம்ம என்ன சொல்றோம்னா துணிகரமாக திருப்பி இல்லை ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் நான் இந்த தடவை மட்டும் போட்டா, ஆண்டவர் நான் போட்டா இந்த பிலேயாமை போல நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற இடத்திற்கு நம்ம என்ன செய்றோம்னா சில வேளைகளில் போகிறோம். அதே போல இந்த கழுதையை நம்ம பார்க்கலாம். இந்த கழுதை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய திட்டத்தை அது அறிந்திருந்தது. ஆண்டவருடைய தூதன் முன்னால் நிற்கிற பொழுது அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு அது என்ன செஞ்சிச்சுன்னா அர்ப்பணிச்சு. ஆனா இந்த பிலேயாமோ ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கல. தம்பி தங்கையே, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்திற்கு நீ அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டு கழுதை. இந்த பழைய ஏற்பாட்டு கழுதையில நம்ம பார்த்தோம்னா இந்த பழைய ஏற்பாட்டு கழுதையின் கண்கள் அங்கு தேவதூதனை கண்டது, அது திறந்திருந்தது. ஆனால் தீர்க்கதரிசியாகிய பிலேயாமின் கண்களோ அது மூடி இருந்தது, அது திறந்திருக்கவில்லை. இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க கண்கள் திறந்திருக்கிறா யோசிச்சு பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இங்க ஒரு கழுதை இருக்கு. இந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு சென்ற கழுதை. இந்த கழுதை எப்படிப்பட்டது அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து அதன் மீது ஏறி அமர்ந்த பொழுது இடம் கொடுத்தது, அது மேஷியா என்பதை அறிந்திருந்தது, அது சுமந்து கொண்டு சென்றது. பெரும்பாலும் மிருகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பழக்குவிக்கப்பட்டால் ஒழிய அதுக்கு மேலே யாரையும் ஏத்தாது. குதிரையாக இருக்கட்டும் அல்லது எந்த மிருகங்கள்னாலும் சரி, அது முதலே பழக்குவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். தனக்கு தெரிந்த நபரை நல்லா தெரிஞ்சவங்களை தான் மேலே ஏற்றும். இங்கே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த கழுதை ஏற்றுக்கொண்டது, அவர் மேஷியா என்பதை அறிந்திருந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்த யூத ஜனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யூத ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருந்திருக்கலாம். அவர் எவ்வளவோ செய்தி கொடுத்தார். ஒருவேளை பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர், அதே போல் அங்கே இருந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கிடல. சத்தங்கள் எவ்வளவு காதில் போனாலும் உள்ளத்தில் ஏற்றுக்கிடல. ஆனால் இந்த கழுதை பார்த்தோன்னா அது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுச்சோ இல்லையோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. ஒருவேளை மிருகங்கள் எல்லாமே கூக்குரலை கேட்குறப்போ அல்லது பெரிய கோஷங்களை கேட்கும் பொழுது அது என்ன செய்யும்னா அப்படி மிரளும். ஆனால் இந்த கழுதை மிரளவே இல்லை. ஆண்டவர் சமாதான பிரபு இந்த கழுதையின் மேல் ஏறி அமர்ந்த பொழுது அது சமாதானமாக சென்றது. ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தாவீதின் குமாரன் ஹோசன்னா என்று கூக்குரல் இட்டு அங்கே சத்தமாக அவங்க ஆர்ப்பரித்து கொண்டு சென்ற பொழுதும் இந்த கழுதை என்ன செய்யல அப்படின்னா அது அமைதியாக சாந்தமாக போச்சு. ஒருவேளை இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூக்குரல் இடுகின்ற காரியங்கள் அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தாருன்னா நீங்கள் சமாதானமாக போவீங்க. இந்த கழுதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுதை ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு சென்றது, சுமந்து கொண்டு சென்றது. இன்றைக்கும் கூட தம்பி தங்கை, நீ ஆண்டவரை சுமந்து கொண்டு செல்றியா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? இன்றைக்கு 2 கழுதைகளை பார்த்துருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பிலேயாமுக்கு ஒரு கழுதை கற்றுக் கொடுத்தது. புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நமக்கு ஒரு கழுதை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கின்ற நாமும் கூட இந்த கழுதை நிறத்திலிருந்து நல்ல பண்பை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்ன அப்படின்னா ஆண்டோடைய சித்தமே மேலானது என்பதை கழுதை அறிந்திருந்தது. ஆனால் பிலேயாம் அறியவில்லை. தம்பி தங்கையே, உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் மேலானது என்பதை நீ அறிந்து கொள். நாட் யோர் டிசையர், காட்ஸ் டிசையர். ஆண்டவருடைய அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும். பிலேயாம் ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் நிராகரிச்சான். ஆனால் கழுதை ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியது. நாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேஷியாவை சுமந்து கொண்டு சென்ற கழுதை. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மேஷியா யார் என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கழுதை அறிந்திருந்தது, இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு சென்றது. இன்றைக்கு ஒருவேளை இங்கே வந்திருக்கின்ற இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் கூட
மேசியா யார் என்பதை அறியாமல் இருக்கலாம். இந்த கழுதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல நாமும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இந்த கழுதையின் மேல அமர்ந்து செல்லும் பொழுது அது சமாதான பிரபுவை சுமந்து கொண்டு செல்றதுனால அது சமாதானமாக அமைதியாக சென்றது. அதே போல் உங்களுடைய வாழ்வையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா சமாதானக்காரர் உங்க கூட இருந்து உங்களை சமாதானமாக வழி நடத்துவார். நாட் யோர் டிசையர், ஹிஸ் டிசையர். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோமா, உங்களுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய விருப்பம் உங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, ஆண்டவரே என் விருப்பம் இல்லைப்பா, உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த கழுதையை நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு கழுதையுமே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியது. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைமாரே, நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க, அவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த கழுதையின் இடத்துலேருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோமா. பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை உம்முடைய திட்டத்தை அறிந்திருந்த இந்த கழுதைகளைப் போல நாங்களும் கூட இந்த உலகத்தில் அப்பா நன்மையை செய்ய உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா. அப்பா பிலேயாம் உம்முடைய விருப்பத்தை அறியாமல் சென்றாலும் அப்பா அந்த கழுதை அறிந்திருந்தது ஆண்டவரே. பிலேயாமின் கண்கள் திறக்கப்படாமல் இருந்தாலும் அந்த கழுதையின் கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. இன்றைக்கும் கூட மூடி இருக்கின்ற எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவியின் கண்களும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் உம்முடைய சித்தத்தை அறியாம மூடப்பட்டிருக்கின்ற கண்கள் இருந்ததென்றால் அது இன்றைக்கே கண்களை நீங்க திறப்பிறாக ஆண்டவரே. அப்பா அந்த கழுதையின் மூலமாக பிலேயாமின் வாழ்வும் அங்கே பாதுகாக்கப்பட்டது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட நீங்க அனுகிரகம் செய்யுங்க. அப்பா உம்முடைய சித்தம் திட்டம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவேற கிருபை செய்யுங்க. உம்முடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வை நிறைவேற கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, இன்றைக்கு உங்களுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும். நாட் யோர் டிசையர், ஹிஸ் டிசையர், காட்ஸ் டிசையர். அருமையான தம்பி தங்கைமாரே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடந்த 2 வாரங்கள் நடந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் ஊழியங்களை நீங்கள் இப்பொழுது இந்த திரையிலே நீங்கள் கண்டு கழிக்கலாம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்